தினம் இந்த செயலக பிரிவுக்குள்ளே இருக்கின்ற பிரதானமாக இந்த ஜெயந்திபுரம் என்ற அந்த இடத்தைச் சேர்ந்த சிங்கள மக்களை பற்றியதாக சில பல காரணங்களினாலே இடம்பெயர்ந்து சென்ற சிங்கள மக்களை மீள குடியமர்த்துவது, அவர்களுக்கான காணிகள் என்ற பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடுகின்ற ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே காணிகளை விட்டு துரத்தப்பட்ட அல்லது வெளியேற்றப்பட்ட அல்லது பல காரணங்களினாலே வெளியேறிய மக்கள் என்றால் அது மிக முக்கியமாக தமிழ் மக்கள். போர் காரணமாகவும் வேறு பல காரணங்களினாலும் அதிக அளவிலே காணிகளை விட்டு வெளியேறிய மக்கள் தமிழ் மக்கள். இந்த பிரச்சனைகளினால் இன்னமும் கூட காணிகளற்று தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய மாகாணத்திலும் கூட. ஆனால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பல நல்ல வெற்றிகளை தரவில்லை. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்பதாக பிரதானமாக சம்பூர் மக்கள் இப்பொழுது 825 குடும்பங்கள், ஏறத்தாழ 825 குடும்பங்கள் தங்களுடைய சொந்த காணிகளை விட்டு வெளியேற்றப்பட்டு அவர்கள் பல்வேறு அகதி முகாம்களிலே 4 அகதி முகாம்களிலே தங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு 9 வருடங்களாக அவர்கள் இவ்வாறு ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு நேற்றைய தினம் ஒரு ஆறுதலான செய்தி கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் திருகோணமலையில் ஆளுநருடைய அலுவலகத்திலே நடைபெற்ற ஒரு உயர்மட்ட கூட்டத்திலே அந்த காணிகளிலே 818 ஏக்கர் காணி 818 ஏக்கர் காணி அரசாங்கத்தினால் அந்த சொந்த மக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக அவர்களுக்கு கையளிக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை கௌரவ ஆளுநர் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்த பொழுது அது அந்த மக்களுக்காக போராடிய எங்களுக்கும் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இது தொடர்பாக செயலாற்றிய பல பேர் இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் மற்றும் சுமந்திரன் மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கே இருக்கின்ற மக்கள் முக்கியமாக இந்த விஷயத்தை முடித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுடைய ஆளுநருக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் உண்மையாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே சென்று பார்த்து பின்பு அரச உயர்மட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகளை அவர்களுக்கு பேசி அது கடைசியாக ஒரு 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 செயற்படக்கூடிய வகையிலே மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையிலே நேற்றைய தினம் அந்த செய்தியை அவர் எங்களுக்கு தந்தார். நேற்றைய தினமும் நாங்கள் மீள்குடியேற்ற அமைச்சர் திரு சுவாமிநாத